எனக்கு பார்த்தீங்கன்னா பாலில் ஜவ்வரிசி வேக வச்சோம்னா திரிஞ்சு போயிடும். அதனால ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி தான் வேக வைப்பேன். இந்த அடுப்பில் வந்துட்டு ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாலையும் காய வச்சுட்டேன். இது சேமியாவும் போடுறதுக்காக சேமியா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்துட்டு பாலில் வந்துட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கிறோம், வாசனை நல்லா இருக்கும்ல. அதனால தான் ஜவ்வரிசி வெந்துருச்சு, அதை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயை காய வச்சு ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நட்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சுல்ல, அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னு வைங்களேன், பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு சேமியாவை நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக் பண்ண விடலாம். இப்போ வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சர்க்கரை சாப்பிட்றீங்களோ தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடைசியில் நெய் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த நட்ஸையும் போட்டுட்டு பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இப்படியே சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். சிம்பிளாக செம்ம டேஸ்டியாக பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பாயசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.